மோட்டிவைரஸ் கல்வி மற்றும் பயிற்சி நிலையத்தின் 4வது பொது பட்டமளிப்பு விழா கடந்த சனிக்கிழமை, அதாவது 2025 7ஆம் மாதம் 12ஆம் தேதி பண்டர்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் மோட்டிவைரஸ் கல்வி மற்றும் பயிற்சி நிலையத்தின் ஸ்தாபகரும் நிறைவேற்று பணிப்பாளருமான டாக்டர் வசிகா ஃபர்வின் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான பாகிஸ்தான் நாட்டின் முன்னாள் உயர்ஸ்தானிகரும் இலங்கை ஈரான் இஸ்லாமிய குடியரசின் முன்னாள் தூதுவரும் சட்டத்தரணியுமான என்.எம். ஷஹீத் கலந்து சிறப்பித்ததுடன் கௌரவ அதிதிகளாக இலங்கை வக்ஃபு சபையின் முன்னாள் தலைவரும் RPSL கூட்டமைப்பின் தலைவருமான சப்ரி ஹலிம்டீன், கொழும்பு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் டாக்டர் ஜாமிலா தாவூத், சாரா டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பணிப்பாளர் மிஸ்டர் ஷாஃப் ஹனிஃபா, பெண்கள் அதிகாரமளிப்பு குழுவின் துணைத் தலைவியும் 40 வருடத்துக்கு மேலாக இலங்கையின் முன்னணி தொழில் முனைவராகவும் திகழும் மிசிஸ் ஜானாஸ் ஹக்கீம், சிரேஷ்ட உளவியல் ஆலோசகரும் தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் ஆராய்ச்சி பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மிஸ்டர் அஸ்மியா ஷஹீத், தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் மாணவ ஆலோசகருமான மிஸ்டர் நிம்ஸ், யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் டாக்டர் கஜவிந்தன், இயந்திர பொறியியல் துறையின் பொதுச் செயலாளரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான டாக்டர் இரேஷா மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் இலங்கைக்கான நிபுணர் டாக்டர் பிரதீப் ஆகியோர் கலந்து சிறப்பித்ததுடன் சிறப்பு அதிதிகளாக ஆயுர்வேத அழகுக்கலை நிபுணர் டாக்டர் ரிம்சான், சமூக இயக்க அமைப்பின் தலைவர் மிஸ்டர் அலிப்டீன், இலங்கை மின் வாரியத்தின் முன்னாள் பணிப்பாளர் மிசிஸ் நூருல் முனவ்வரா, சமூக இயக்க அமைப்பின் செயலாளர் மிஸ்டர் பிலிப் முருகையா, ஹெல்பிங் ஹேண்ட் உளவியல் மருத்துவ பணிப்பாளர் டாக்டர் தாரோ பரணவிதாரண, நைட்டா நிறுவனத்தின் முன்னாள் உதவி பணிப்பாளரும் மோட்டிவைரஸ் கல்வி நிறுவனத்தின் கல்வி விவகார பணிப்பாளருமான மிஸ்டர் WAKS குமார, இலங்கை தேசிய மொழிக்கல்வி நிறுவனத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் மோட்டிவைரஸ் கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளருமான மிஸ்டர் ஃபாயிஸ், மட்டக்களப்பு மாவட்ட தொழில் முனைவோர் முன்னேற்ற அலுவலர் மிஸ்டர் கோகுலதாஸ் ஆகியோர் கலந்து சிறப்பித்ததுடன் அரச மற்றும் அரசு துறை சார்ந்த பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்கள், கல்வி அதிகாரிகள், விரிவுரையாளர்கள், மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் அணிவித்து சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். இந்த நிகழ்வில் உளவியல் மற்றும் உளவள துணை, தகவல் தொழில்நுட்பம், வியாபார முகாமைத்துவம், மனிதவள முகாமைத்துவம், ஆங்கில மொழி மற்றும் சிங்கள மொழி ஆகிய கற்கை நெறிக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டதுடன் சுமார் 150க்கும் மேற்பட்ட டிப்ளோமா பட்டதாரிகள் பட்டம் பெற்றுக் கொண்டனர். மேலும் இலங்கையின் பல பாகங்களிலும் இருந்து மாணவர்கள் வருகை தந்தது மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் மாணவர்கள் வருகை தந்து பட்டம் பெற்றுக் கொண்டமை விசேட அம்சமாகும். இம்மோட்டிவைரஸ் கல்வி மற்றும் பயிற்சி நிலையமானது பல்கலைக்கழக ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட உலகத் தரம் வாய்ந்த பெருமதியான சான்றிதழ்களை மாணவர்களுக்கு வழங்குவதோடு TVC 3ஆம் நிலை கல்வி தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பாடநெறிகளை நடத்தி வருகின்றமே பெருமைக்குரிய விடயமாக காணப்படுகிறது. அதேவேளை மாணவர்களுக்கு பாட அறிவை மாத்திரம் வழங்காது பயிற்சி பட்டறைகளை நடத்தி அனுபவ அறிவையும் வழங்குவதோடு சர்வதேச பயிற்சியையும் தமது மாணவர்களுக்கு வழங்கி வருவதில் அக்கல்வி நிறுவனம் தனித்துவம் பெறுகிறது.